அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக எமது நிறுவனர் கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சக்ர சனித்யச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ், அதாவது நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில், அதாவது இந்த நிகழ்வை கண்டுகளிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் மற்றும் இதை ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கக்கூடிய நேயர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய தனம் தண்டபாணி ஐயா அவர்களை, அதாவது திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தொண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ், அதாவது தம்பதியினர் ஒற்றுமையுடன் அந்யோன்யமாக வாழ. 2 சர்ப்பங்கள் இணைந்தது போல உள்ள நாகராஜ சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 வரை ராகு காலத்தில் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி தம்பதியினர் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதியினர் ஒற்றுமையுடன் அந்யோன்யமாக வாழ்வார்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை, அதாவது நமது தேசிய நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குருமார்கள், ஜோதிட குருமார்கள் இங்கு நம்மிடையே வருகை புரிந்து அவர்கள் மகத்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடத்தில் ஒரு துறையை எடுத்து நம்மிடையே வந்து சிறப்புரை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே ஈரோடு சென்னிமலையை சேர்ந்த திருவருள் பசுபதி ஐயா அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். அவர் தனது சிற்றுரையை ஆற்றுவதற்கு முன்பாக அவரை பற்றிய ஒரு சிறு கருத்தை இங்கு பதிவிட விரும்புகிறேன். அதாவது ஐயா அவர்களின் தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார்கள். இவருடைய தந்தையார் கந்தசாமி ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் தன்னுடைய ஜோதிட கலையை பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு ஜோதிட கல்வி மையத்திலான திருவுருள் ஐயா அவர்களிடமும் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்த UR மதிவாணன் ஐயா அவர்களிடமும் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்த சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்களிடம் பேலன்ஸ் தியரி என்ற கலையையும் மற்றும் பவானியை சேர்ந்த ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களிடம் எண் கணித முறையை பயின்று தன்னுடைய ஜோதிட பயணத்தை, அதாவது தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைத்து வந்து கொண்டிருக்கிறார். மேலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட துறையில் 10 ஆண்டு காலம் வந்து பயணம் செய்து தன்னுடைய காலை ஊன்றி ஒரு நல்ல நிலையை வந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்க்கையில் வந்து எவ்வளவு தூரம் இந்த எண்கள் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சிறப்புரையாற்றுவதற்கு தான் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். அதாவது நம்மளுடைய ஐயா ஜோதிடர் திருவருள் பசுபதி KK ஐயா அவர்களை மனித வாழ்க்கையில் எண்களின் பயன்பாடு என்ற தலைப்பில் இங்கு கூடியிருக்கக்கூடிய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என வரவேற்று தனது சிறப்புரையை ஆற்றும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, வாருங்கள்.
அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நிறுவனர் தலைவி அவர்கள் நம்முடைய கனகம்பாள் அம்மா அவர்களுக்கும், இதை வழித்தி நடத்தி செல்லக்கூடிய நட்சத்திர சுடர்மணி அப்படிங்கிற இந்த நிகழ்வை தினமும் 7-8 சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய 110வது நாள் இதுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மஞ்சுளா அசோக் அம்மா அவர்களுக்கும், மேலும் இந்த இதில் கலந்து கொண்டுள்ள அவர்களுடைய அந்த கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் மற்றும் ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட நண்பர்கள், ஆர்வலர்கள் அனைவருக்குமே என்னுடைய முதல் மனமார்ந்த வணக்கங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் எனக்கு கலந்து கொள்ள வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றியையும் சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் தான். ஜோதிடம் எல்லாருமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறனால நம்ம எண் கணிதம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசலாங்கிறதுக்காக ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம். இப்ப ஏன் எண் கணிதம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்னா, எண்கள் தான் இன்னைக்கு நம்ம ஆளக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறதான் முன்றைய காலகட்டத்துல இருந்து இப்ப இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த எண்களும் கிரகங்களை குறிக்கக்கூடிய எண்கள் தான், வேற எதுவும் இல்லை. இது எல்லாருக்குமே ஜோதிடராகிய நம்மளுக்கு இந்த எண்களினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னா, கிரகங்களை குறிக்கக்கூடிய எண்கள் தான். சூரியன்னா ஒன்னாவது எண்ணாகவும், 2 என்பது சந்திரனை குறிக்கக்கூடியதாகவும், 3 என்பது குருவுக்கும், 4 என்பது ராகுவுக்கும், 5 என்பது புதனை குறிக்கக்கூடிய எண்ணாகவும், 6 என்பது சுக்கிரனை குறிக்கக்கூடிய எண்ணாகவும், 7 என்பது கேதுவையும், 8 என்பது சனி பகவானையும், 9 என்பது செவ்வாயையும் குறிக்கக்கூடிய எண்ணாக நம்ம வச்சிருக்கோம். இதுதான் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம ஆழ்வப்படி தான். இது கிரகங்கள் தான். நம்ம கட்டத்துக்குள்ள இருந்தாலும் அந்த கிரகங்கள் தான் வேலை செய்யும். நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த கட்டத்துக்குள்ள நட்சத்திரத்துல 108 பாதங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 108 பாதங்களும் 108 எண்களை தான் குறிக்குதுங்க. நாம ஒருத்தர் எத்தனாவது நட்சத்திரம், இப்ப திருமண பொருத்தம் பாத்தீங்கன்னா இத்தனாவது நட்சத்திரம் தான் நமக்கு பொருந்தும்னு நம்ம தின பொருத்தத்திலேயே கொடுக்குறோம், தாரா பலன்லயே கொடுக்குறோம். இதெல்லாம் வருது. இது எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம அந்த எண்களின் மூலமாக அந்த 108 பாதங்கள், நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பரிகாரம் சொல்றோம், 108 நாள் 108 மந்திரங்கள் 108 தடவை சொல்லுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த முழு கட்டத்தையும் நாம ஆக்டிவேட் பண்றோம். 360 டிகிரியும் ஒரு சுத்தி வருவதற்காகத்தான் நமக்கு 108 அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குறோம். 108க்கு அப்புறம் திரும்ப நம்ம 1ல இருந்தா வரும், திரும்பவும் நான் அதையவே தொடர போறோம். அப்போ இந்த எண்கள் அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு தூரம் இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா, இன்றைய நாள் சந்திரனுடைய நாள், 110வது நாளாக நிகழ்ச்சி போகுது பாருங்க. இது கூட்டுனீங்கன்னா 2 தான் வரும். 110 கூட்டினாலும் 2 தான் வரும், நீங்க என்ன பண்ணாலுமே. அப்ப இது ஒரு அமைப்பு. இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் வேற, நீங்க பாத்துக்கணும். ரோகிணி நட்சத்திரம் வேற. இதுல தலைவி அம்மா நம்மளுக்கு முதல்ல ஒரு உரை எடுத்து நம்மளுக்கான பலன்களையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அப்ப இதெல்லாம் ஒரு கொடுப்பினை தான், அம்மாவே சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம நல்ல எண்ணங்களோட செய்யும் போது அது நல்லதையே நடக்கும், அவ்வளவுதான் விஷயம். நாம யாரும் விதி மாற்றுவதற்கான ஜாதகர் அல்ல, கடவுள் அல்ல. ஆனா அந்த விதி வழியே வாழ்ந்து மதி வழியாக ஜெயிக்க பார்க்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. போற இடத்துல தடை கற்கள் இருக்கு, முள் இருக்கு, நாம் அதை எடுத்து போட்டு போறதுக்கு என்ன வழி, அதுதான் பார்க்க போறோம். நம்ம கையில எடுத்து போட்டா கூட சில முள்கள் குத்திரும். நீங்க இழந்த முளையெல்லாம் எடுக்க முடியாது. நீங்க கை வச்சீங்கன்னா குக்கி மாதிரி இருக்கும், நீங்க எங்க தொட்டாலுமே அது குத்திரும். இந்த மாதிரி சில முட்கள் இருக்கு நம்ம வாழ்க்கை பாதையில. சாதாரண முள் இருக்கு, பெரிய முட்கள் இருக்கு, சின்ன முட்கள் இருக்கு, கிளு முள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நாம கையில தொட்டாலே முள்ளா இருக்கு. நெருஞ்சி முள்ளு நீங்க தொட்டீங்கன்னா திரும்ப நம்மளை ஏறிடும். இந்த மாதிரியான வாழ்க்கையில சில பேருக்கு ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாகவும் இருக்கும். இப்ப அன்னைக்கு நாம என்ன சொன்னோம்னா, கோயில் பரிகாரம், இந்த மாதிரி விரத முறைகள் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா இன்றைய காலகட்டம் கலியுக வாழ்க்கையில எல்லாருமே பணத்தை தேடித்தான் ஓடுறோம். உறவுகளுக்கான முக்கியத்துவம் குறைந்து விட்டது. ஒரு சம்பிரதாயத்துக்கான வாழ்க்கை முறையில தான் உறவுகள் இருக்கிறோம். இந்த உறவு ஏன் இருக்கு அப்படின்னா, கணவன் மனைவி குடும்பம் அப்படிங்கிற கட்டமைப்பு நம்ம வழி வழியா கொண்டு வந்ததுனாலையும் சமுதாயம் சிதைந்து போக கூடாதுங்கிறக்காக இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதுனால நாம அதுக்கு கட்டுப்பட்டு சமுதாயம் குடும்பங்கிற விஷயத்துல இருக்கிறோமோ ஒழிஞ்சு நம்ம உள்ளேயே இருந்தாலும் சில முரண்பாடுகளோட தான் வாழ்றோம். ஏன்னா வேற வழி கிடையாது. ஏன்னா எல்லா மனிதனுக்கும் நிறைவான வாழ்க்கை இறைவன் யாருக்கு கொடுக்கறது இல்லை. ஏன் மனித பிறவி எடுக்கிறோம்? கர்மாவை கழிப்பதற்கு தான் மனித பிறவியே. ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம், அது இல்லாம ஏதாவது டியூன் பண்ணி விட்டுறலாமான்னு பாக்குறோம். கரெக்டா இல்லையா? இதை சரிப்படுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறோம்.
எல்லா ஞானிகளும் மகான்களும் வந்து மனித பிறவியில் கர்மத்தை கழிப்பதற்கு தான் நமக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் மனித பிறவியை உயர்ந்த பிறவின்னு சொன்னாங்க. ஆனா நாம் அந்த மனித பிறவி புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சு இங்க புதனும் குருவும் சந்திரனும் புதுசு புதுசா கண்டுபிடிக்க வச்சு நம்ம என்ன பண்ணுது, ராகு கூட கலியுகத்துல சேர்ந்ததுனால நாம திரும்ப திரும்ப இதுல இருந்து புதுசா ஏதாவது ஐடியா பண்ணுவோம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு போயிடணும். இப்ப இது இன்னைக்கு வந்து லேட் ஆகுது அப்படிங்கறதுக்காக நம்ம அன்னைக்கு வந்து தொலைத்தொடர்பு உருவாக்குனாங்க, போக்குவரத்து உருவாக்குனாங்க. இன்னைக்கு யாருமே எந்த இடத்துக்கும் போறதே கிடையாது. போறதுக்கு முன்னாடி இங்கேயே இருந்து பண்றோம். இப்ப இன்னைக்கு நாம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு தொலைத்தொடர்பினுடைய வளர்ச்சி தான் நாம இன்னைக்கு உட்கார்ந்த கடையில இத்தனை பேர் நாம பாக்குறோம். நான் எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது, நீங்களாம் எங்க இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நம்மளுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்த இந்த ராகு கலியுகத்துல அபரிதமா கொடுக்கும். அப்ப இது கொடுக்கும்போது நல்லதும் இருக்கு. இதை என்ன பண்ணலாம், நல்லதும் இருக்கும். நம்ம எம்ஜிஆர் படத்துல உலகம் சுற்றும் வளையங்கள் சொன்ன மாதிரி அணுகுண்டு என்பது அழிவு சக்தி, அது பாதுகாப்புக்காக பயன்படுத்தும் போது அது ஆக்க சக்தி, அதுவே அழிக்க பயன்படுத்தும் போது அது தவறான சக்தி. இதுதான் வாழ்க்கை. அப்போ ஒருவர் பயன்படுத்தக்கூடிய விதத்துலதான் அதனுடைய பயன்பாடு இருக்கு. அப்ப நாம எப்படி நம்மள ஒன்ன பயன்படுத்துறோமோ அதை பொறுத்துதான் நமக்கான பயன்பாடு கிடைக்கும். அதனால நாம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இறைவன் அளிப்பதில்லை. கஷ்டப்பட்டு தான் வாழணும். அதுதான் உண்மையான விதிப்பெயர். இந்த விதியை மாற்றுவதற்கு தான் நாம என்ன சொல்றோம்னா, லக்னத்தை விட்டு சந்திரனுக்கு வர்றோம். மதி நல்லா இருக்கா, அப்ப மதி நல்லா இருக்கும்போது நமக்கான விஷயங்களை கொடுக்குதா அப்படின்னு நாம வந்து அங்க கொண்டு போறோம். அப்ப மதி நல்லா இருந்தது அப்படின்னா நாம மதி வழியே நம்மளுடைய வாழ்க்கைய அமைச்சுக்க பாக்குறோம். அப்ப மதி வழியே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது நம்ம சரியாயிருமா அப்படிங்கிற கேள்வி அங்க வருது. ஏன்னா நாம வந்து சரியாவதற்காகத்தான் இந்த விஷயங்களையே நம்ம செய்யறோம் இல்லைங்களா? அப்போ சரியா என்ன அப்படிங்கிறத நாம தேர்ந்தெடுக்கிறதுக்காகத்தான் இங்க வர்றோம். அப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கைய நாம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? இப்ப அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெயர் பதிவு பண்ணுவாங்க. நீங்க பேங்க் போறீங்க, ஒரு இடத்துல போறீங்க, உங்க பேர் கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் எழுதிட்டு வருவீங்க, கையெழுத்து போட சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன கேட்கறாங்க, உங்க நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. உங்க மொபைல் நம்பர் என்ன, ஒரே வரி. நீங்க கார்பெண்டரா இருங்க, நீங்க வந்து பெரிய பிசினஸ் மேனா இருங்க, சாதாரண ஆளா இருங்க, நீங்க என்ன நம்பர் வச்சிருக்கீங்க அதை கொடுங்க, உங்க போன் நம்பரை. உங்க பேர் கூட எனக்கு தேவையில்லை. அவருடைய தொழிலை வச்சு கூட நம்ம பதிவு பண்றாங்களா இல்லையா? இது ஏன் வருது அப்படின்னா அந்த எண்கள் நம்மளை ஆள வைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள புகுத்திட்டாரு, நேஷனலிஸ்ட் கார்டு. இப்ப வந்து அந்த எண்கள் இல்லாம நம்மளால ஏதாவது பண்ண முடியுதா? நீங்க பேங்குக்கு போகும்போது அக்கௌண்ட் நம்பர் தான் வச்சு பெருசா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அக்கௌண்ட் நம்பரை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஆதார் கார்டு வேணுங்கிற மாதிரி ஆகிட்டு. இப்போ அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்க தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கும் பண்ணிட்டு இல்லையா? ஏன்னா மீண்டும் நாம எந்த நம்பர் கேட்டா கூட ரிஜிஸ்டர்ல எடுத்து மாத்தி கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதுவும் கிடையாது. அப்ப ஆன்லைன் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன போடுறோமோ, கிளி சீட்டு எடுக்குதோ அதுதான் உங்களுடைய விதிங்கிற மாதிரி ஆகி போச்சு. இப்ப எங்க வந்துருச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை. அது என்ன போடும்போது அவங்களுடைய பிரான்ச் எல்லா பிரான்ச்லயும் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய புதிய அக்கௌண்ட் எங்க நம்பர் வருதோ இந்த பிரான்ச்சுக்கான விஷயத்த கொடுத்துருது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க போய் நம்பரை நம்ம மாத்த முடியாது. அப்ப இது எல்லாமே நம்ம விதி கொடுப்பனதான். மேடம் சொன்ன மாதிரி பேர் ஒருத்தருக்கு அமையுது அப்படின்னாலே அவங்க ஜாதக கட்டாந்துதான் அந்த கிரக நிலையை பொறுத்து அவர்களுக்கு பேர் வைக்கப்படுகிறது. ஹலோ கேலக்ஸி M12 கௌரி ராஜன் மியூட் போடுங்க. அது நம்ம வீட்டு வண்டி புது வண்டி அடிச்சு போனால கௌரி ராஜன் மியூட் போடுங்க. ஆல் மியூட் போடுங்க. இல்ல வீட்டு கதையெல்லாம் இங்க பேசுறது. ஓகே சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ நாம இங்க வந்து எதையும் தேர்ந்தெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்மளை உருவாக்கிட்டாங்க. அப்ப நாம என்ன பண்றோம்னா விதி வழியே தான் வாழ வேண்டிய சூழ்நிலை சில விஷயங்கள்ல கொடுக்குது. நாம எங்கேயும் போய் செலெக்ஷன் பண்ண முடியாது. அப்ப பிறந்த தேதி எப்படி நாம நிர்ணயம் பண்ண முடியலையோ, நம்முடைய ஜாதக கட்டத்துல பிறக்கக்கூடிய நட்சத்திரங்களை பண்ண முடியலையோ, அதே மாதிரியே என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பெயரை ஆக்டிவேட் பண்ணிக்குது.
அப்போ பிறந்த தேதியும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நாம எப்படி வாழ்றது அப்படின்னா அந்த பிறந்த தேதிக்கு அடுத்த விஷயத்த போவோம். இப்ப இன்னைக்கு 20/4/2026 இன்னைக்கு பாருங்க 20 அப்படிங்கிறது சந்திரனுடைய எண் தான். 2 இருக்குங்களா, இங்கேயும் சந்திரன் தான் வர்றாரு பாருங்க. இன்னைக்கு எத்தனை தொடர்புகள்ல வர்றாங்கன்னு பாருங்க. 4 என்பது ராகு, 20 மறுபடியும் வருது 2026. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு 16ன்னு வரும். ஒத்தையா போகும்போது 7ன்னு வருது. கேது வந்துருச்சு, ரைட்டுங்களா? அப்போ இது இந்த விஷயங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்டாக தான் அமையும். இன்னைக்கு தலைவியமா வருவாங்க பேசுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அப்போ ஒரு 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 விஷயத்த ஒரு மிராக்கலா கொடுக்கக்கூடிய விஷயத்தை இங்க கொடுக்கும், கொடுப்பனையை கொடுக்கும். இன்னைக்கு அருமையான நாள். நம்ம ராஜநிலை அப்படிங்கிற எண் கணிதத்துல இன்னைக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாள். ஏன்னா 20 அப்படிங்கிறது மிக சிறந்த எண், 4 என்பது மாதம் என்பது சிறந்த எண், அதனுடைய வருடம் என்பது 20/20/2026ங்கிறது சிறப்பு. இதை கூட்டும் போது 16 என்பது மிகவும் சிறப்பு. இன்னைக்கு இது மிகப்பெரிய சிறந்த எண். நான் அம்மா கேட்கும்போது 20ஆம் தேதின்னு சொல்லிட்டோம். இதை ஏன் சொன்னங்கிறதுக்கான விளக்கம் தான் இங்க கொடுக்குறோம். அப்ப நான் நட்சத்திர நாளெல்லாம் நான் பார்க்கல. உண்மையிலேயே நான் 20ஆம் தேதி பேசலாங்கிறதோட நிறுத்திட்டேன் ஒழிஞ்சு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது அவங்களுடைய நிகழ்ச்சியே 110வது நிகழ்ச்சியாகவும் வந்திருக்கு. இப்ப இங்க சந்திரனை நாம எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது. அப்ப எல்லாமே அங்க கொண்டு வந்துருது. இங்க 20ன்னு வர்றது ஒரு அமைப்பை சொல்லு. இங்க 11 அப்படிங்கிறது சந்திரனை தான் குறிக்கும், இல்லைங்களா? 11/4 தான், 20/4 தான். ஆனா அந்த 11 வேற வேலை செய்யும், 20ங்கிறது வேற வேலை செய்யும். இப்போ நாம மொபைல் எண்களை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை அதுவே நகர்த்திட்டு போயிடும். நம்ம போற இடத்துல என்ன நம்பர் கிடைக்குதோ, நமக்கு ஒரு ஃபேன்சியா மைண்டுக்குள்ள என்ன செட் ஆகுதோ அன்னைக்கு நாம அதை தேர்ந்தெடுத்துட்டு வந்துருவோம். இப்ப எப்படி ட்ரெஸ் எடுக்க போறோம், 10 கலரை பார்த்துட்டு கடைசியில் ஒண்ணுமில்லாத சிலை உருவிட்டு வந்துற மாதிரி வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம கலருக்கு டல் அடிக்கும். நம்ம வீட்டு வெளிச்சத்துல அங்க வெளிச்சம் பயங்கரமா இருந்திருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். இங்க கலர் பேடான மாதிரி தெரியும். அப்ப அது ஏன் தெரியுதுன்னா நம்மளுடைய நிகழ்வு அங்க நடந்துருது. இப்ப நாம பிரசன்னம்ங்கிற முறையை எதுல சொல்றோம், அந்த அன்னைக்கு எப்படி இருக்கு இந்த கலர் தான் நீங்க போடுவீங்கன்னு நாம சொல்றோம். இது கிரக கோச்சாரங்கள் தான் அந்த இடத்துல பிரசன்னத்தை கொடுக்குது. அந்த டைம்ல நம்ம எண்ணங்கள் என்ன செயல்படுதோ அதுதான் விதி. அப்போ ஒரு விஷயத்தை நீங்க செயல்படுத்தும் போது அதை என்ன சொல்றாங்க, நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நாம யாராவது மொபைல் நம்பர் எடுக்கிறதுக்கு நல்ல நம்பர் யாராவது பாக்குறோமா, நல்ல நாள் பாக்குறோமா போன் பேசுறதுக்கு? எதுவும் கிடையாது. போறோம், போனை வாங்குறோம், போன் நம்பரை வாங்குறோம், போட்டு பேசுறோம். எந்த நேரத்துல பேசணும்னு யாராவது யோசிக்கிறோமா? சிம் ஆக்டிவேட் பண்ணப்பா 10 நிமிஷம்னா பண்ணிடுறோம். நைட்டோ பகலோ வெடிக்காலமோ யாரும் அதை பார்க்கறது இல்லை. இது எல்லாமே நம்மளை இயக்குது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பைக்கு வண்டி நம்பரு இன்னைக்கு எல்லாமே நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ல பைக் நம்பர் தான், எல்லாம் ஸ்கேனிங் தான், எல்லாமே வந்தாச்சு. திரும்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம போன்ல பேங்க்ல கையெழுத்து போடாம தான் இன்னைக்கு பண பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பேர் அங்க போறது இல்லை. நாம வச்சுக்கிற பேர் எங்க வேணாலும் போலாம், அந்த மாதிரி போயிருச்சு. ஜிபே, அதாவது ஜிபேல ஜிமெயில் என்ன ஐடி கொடுக்குறீங்களோ அதான் போகுது ஒழிஞ்சு உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் போடலாம். அப்ப இங்க என்ன வேலை செய்யுது, அங்க பாஸ்வேர்டு தான் வேலை செய்யுது. 6 டிஜிட் பாஸ்வேர்டு, 4 டிஜிட் பாஸ்வேர்டு. இப்ப ஏடிஎம்க்கு போனாலும் அங்கேயும் 4 டிஜிட் நம்பர் தான் போட சொல்லுது. உங்க பேரையோ எதுவும் கேட்கறது இல்லை, அதுக்கு தேவையில்லை. இது கரெக்டா ஓகே, பாஸ்வேர்டு போடு, நீ நம்பரை போட்டா பணத்தை எடுத்துட்டு போ, எவ்வளவு வேணாலும் இருக்கிறது. அப்ப இவ்வளவுதான் விஷயம். அப்போ எண்கள் என்பது ரொம்ப கட்டாயப்படுத்தப்பட்டு விட்டது இன்றைய வாழ்க்கையில. எல்லாமே பாஸ்வேர்ட்லயே நம்ம பண பரிவர்த்தனை ஆயிருக்கு. அந்த எண்கள் நல்ல எண்கள்னு யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க? நாம பிறந்த வருஷம் என்ன வருஷம்னு தெரியாது, நம்மளே பிறந்து சீரழிதோம், அந்த நம்பரை தான் போடுவோம். அதிகமா என்ன போடுவோம், 4 நம்பரை கேட்டா நம்ம பிறந்த வருஷத்தை போட்டு விட்டுருவோம், இல்ல நம்ம பையன் பிள்ளைங்க பிறந்த வருஷத்தை போடுவோம். ஏதோ நான் போட்டு விட்டுருப்பா நமக்கு ஞாபகமா இருக்கு. இல்ல வண்டி நம்பரை போடுவோம், பைக் நம்பரை போடுவோம், இதுதான் பேட்டர்னா போடுவோம். இது ஏன் போடுறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்மள விதி ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கு. எப்படி, நாம ஓட்டுற வண்டி ஒண்ணு, நாம பிறந்த வருஷம் ஒண்ணு, இதுக்கு தகுந்த மாதிரி தான்டா நீ வாழ போற அப்படின்னு அது வச்சு செஞ்சிருது, வேற ஒண்ணு கிடையாது. அப்போ நாம பாங்குற வண்டிக்கு தகுந்த மாதிரி நம்பரை போட்டோம், இதெல்லாம் பண பரிவர்த்தனையில மைனஸ் ஆயிடும். அப்ப மைனஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னா நம்ம ஏற்கனவே பிறந்ததும் தவறாகவும் பிற விஷயங்கள் இருக்கும், அதை பாசிட்டிவ் ஆகிறதுக்கு யாரும் நினைக்கிறது இல்லை. ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் வழியாக தான் கிரகங்கள் வேலை செய்யும். ஆனா அந்த திசா புத்திக்கு எண்களை கொடுத்து அங்க இருந்து நம்ம எப்படிப்பட்ட அமைப்பை எடுக்கணுங்கிறத இங்க விஷயம்.
இப்போ வந்து மொபைல் எண்கள் 10 நம்பர் பிளஸ் கூட்டு நம்பரோட 12 நம்பர் வருது. சரிங்களா? இப்ப இந்த 12 நம்பர் பாருங்க. ஏதோ ஒரு நம்பர் ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு போன் நம்பர் சொல்லுங்க யாராவது. ஆமா சொல்லுங்க. 91 ஆ 50 50 77 77 23 என்னங்கம்மா? 23 23 ஓகே 66. 66. சரி. இப்போ இந்த மாதிரியான போன் நம்பரை எடுத்திருக்காங்க இப்ப இவங்க. ஓகேங்களா? இப்ப இந்த போன் நம்பர்ல நமக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குன்னு நாம பார்க்க போறோம். இந்த போன் நம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 915077. இப்ப அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவங்க வேலையில கில்லாடின்ட்டாங்க. தொழில் வேலையில கில்லாடி. ஏன் சொன்னாங்கன்னா அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க. அதற்கான வலிமையும் திறமையும் அவங்க கிட்ட இருக்கு. இது இல்லைன்னு நாம சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வந்து ஸ்தானங்கள் ராஜநிலை எண்கள் அப்படிங்கிறது நம்ம ராஜசேகர் ஐயாவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது. எண்கணிதத்துல ஒரு புதிய முறை. இது வந்து அவரு ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த எண்கணிதத்தை கண்டுபிடிச்சு புக்கை அடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் 46 வருது அம்மாவுக்கு. சரிங்களா? அம்மா எல்லாத்தையும் கூட்டினா 46 வருதாம்மா? வருது சார், வருது இப்போ வருது. அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு பணத்தை பற்றிய எண்ணங்களே இல்லை. ஒரே வரி ஓகே சார். பணத்தை பற்றிய சுத்தமா எண்ணங்கள் கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா பண மோட்டிவேஷன் அம்மாட்ட இல்ல. இவங்களை நல்லவங்கன்னு சொல்லலாம். கரெக்டா இல்லையா? வேற என்ன சொல்ல முடியும் அம்மாவை? வேற எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப எப்படி வடிவேல் வந்து அடி வாங்கிட்டு வர்றாரு இல்லையா? அடி வாங்கிட்டு வந்து ஏப்பா இத்தனை பேர் அடிச்சானே சொல்ல வேண்டியதானே அப்படின்றதுக்கு இல்ல ஒருத்தன் நல்லவன் சொல்லிட்டான் அதுல. அப்ப நல்லவன்னு சொன்னதுக்காக அடி வாங்கிட்டு வர்றோம். கரெக்டா இல்லையா? அந்த மாதிரியான கேரக்டர் அம்மா. இதுதான் இந்த எண்கள் இயக்குது. அப்ப பணம் அப்படிங்கிறது அம்மா கிட்ட தங்காது. சொல்லுங்க. பணத்துல உங்களுக்கு வீக்குதான். இதுதான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கணவர் ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கணவரை நினைச்சு பயப்பட்டுட்டே இருப்பாங்க. பயம் உண்டு. கணவரை நினைத்த பயம் இவர்கிட்ட வாழ்க்கையில உண்டு. புரியுதுங்களா? கண்டிப்பாக பயப்படுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவங்க பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது திடமான ஒரு விஷயத்த டக்குன்னு பண்ண முடியாது. நினைச்சாலே ஒரு நர்வஸ் ஆகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஆனா தொழில் வேலைன்னு வந்துட்டா இவங்க என்ன பண்ணாலும் செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ ரெண்டாவது வந்து சொத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சொத்து அமைப்பு இருந்தாலுமே கடன் இருக்கலாம் அல்லது ஏதாவது விரயங்கள் ஏற்பட்டு ஏமாற்றத்தை கொடுக்கும். சொத்துல வேற யாராவது இதை ஆக்கிரமிப்பு பண்ணலாம், இல்ல நம்ம சொத்து வீணா சும்மா இருக்கு நமக்கே யூஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரியான அமைப்பையும் கொடுக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் அப்படிங்கிறது நல்லா இருக்காங்க. குழந்தைகள் எல்லாருமே நல்ல அமைப்புல விருத்தியா இருக்காங்க. அம்மா சரியாம்மா? சரி சார், சரி சார். ஆனா குடும்பம்ங்கிற அமைப்பு அம்மா என்ன பண்ணிக்காங்கன்னா குடும்பம்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? அம்மா இது எல்லாத்தையும் டோட்டலா 46 வச்சிருக்கு. அப்ப குடும்பங்கிற அமைப்புல என்னவா இருக்காங்கன்னா அவங்க மந்திர சுட்ட மாதிரிதான் இருக்காங்க. எப்படி தன்னை சுற்றி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அது என்ன அப்படிங்கிறது அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் நம்மளை சுத்தி இப்படி நடக்குது, ஏன் நம்ம எதையும் செய்ய முடியல, நாம நினைக்கிற மாதிரி அமைக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு அம்மா. சரியா இருக்காமா? சிறப்பு சார், சிறப்பு. ரைட். இது வந்து எண் கணிதத்துல இது வந்து ஒரு விஷயம். இந்த மாதிரி எண் கணிதங்கள்ல சார் உங்க ஸ்கிரீன் திரும்பிடுச்சு. நம்ம ராஜசேகர் ஒரே ஓகே 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 சரியா இருக்கு. ஓகே. இது நம்ம ராஜசேகர் ஐயா அவர்கள் கொடுத்த ஒரு விஷயம். மொபைல் எண்கள், நம்ம ஏடிஎம் பின் நம்பரு, வண்டி நம்பரு, இது எல்லாமே சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு வண்டி நம்பர் அல்லது யாராவது ஏடிஎம் பின் நம்பர் சொல்லுங்க. 4 டிஜிட் நம்பர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஐயா வணக்கம். 3578ங்க. என்னங்க ஐயா? 3 5 7 8ங்க. ஓகேங்க. வெரி குட், வெரி குட் ஐயா. இது என்ன வண்டி நம்பரா ஏடிஎம் பின் நம்பராங்க ஐயா? ஏடிஎம் பின் நம்பருங்க. ஓகேங்க ஐயா, ஓகே. இது எத்தனை வருஷமா இதை யூஸ் பண்றீங்க இந்த நம்பரை? நான் தொடர்ந்து இதே தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்.
இது நீங்க வச்சிருக்கீங்க ஐயா. நீங்க சொல்லுங்க. வந்து உங்க அக்கவுண்ட்ல பணம் வந்ததுன்னா அது ஏதோ ஒரு வழியில செலவாயிருது. நீங்க நினைக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது. சொல்லுங்க. சரிங்க, அது கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா இங்க பணம் வருது, ஏதோ ஒரு வகையில கஷ்டப்படுத்தி அதை கொண்டு வர்றீங்க நீங்க, புரியுதுங்களா? ஆனா அதை எதுக்கு கொண்டு வந்தீங்களோ அதுக்கு பயன்படுத்த முடியல. சரிங்க. ஏதோ ஒரு வகையில பெரிய செலவுல வீணாக அந்த பணம் போயிருதுங்கிற வருத்தம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. உண்மைதாங்க, உண்மைதாங்க. அதாவது அதை வச்சுட்டோம், உள்ள கொண்டு வந்துட்டோம், இதை எப்படி தக்க வைக்கிறது அப்படின்னு பாக்குறீங்க. ஆனா உங்களால தக்க வைக்க முடியல, பற்றாக்குறையா போயிருது. இதுதான் உங்களுடைய ஏடிஎம் உங்களுடைய அக்கவுண்ட்ல இயக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா ஐயா? சரிங்க, சரிங்க. எண்களை கொஞ்சம் மாத்தி வைக்கணும். ஓகேங்களா? சரிங்க. மாத்தி வைக்கணும். ஏன்னா இது வந்து வளர்ச்சியை கொடுக்காது, இருக்கிறத அப்படியே கொண்டு வரும். இருக்கிற பணத்தை அப்படியே கொண்டு வரும், அப்படியே கொண்டு போயிடும், திருப்பி எடுத்துட்டு போயிடும். ஐயா, இதை எதை வச்சு கால்குலேட் பண்றதுங்க? அதை கூட்டுறது குறைக்கிறது அதை எதை வச்சு நம்ம பண்ணிக்கிறதுங்க? இப்ப இந்த நம்பரை மாத்தணும்னா அதை எதை வச்சு கூட்டி குறைச்சுக்கணுங்க? நம்ம ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான எண்களை நாம பயன்படுத்த. நமக்கு ஆகாத கிரகங்கள் இருக்கு இல்லையா, நம்ம ராசி லக்னத்துல. ஆமாங்க, ஆமாங்க. பகை கிரகம் இருக்கு, சமம்ல இருக்கு, நட்புல இருக்கு. நமக்கு யோகாதிபதிகளே வீணா போறவங்களும் இருக்கு. கரெக்டா இல்லையா? சரிங்க. கொடுப்பனையை கொடுக்கக்கூடிய கிரகமே நமக்கு கெட்ட விஷயத்துல கூட இருக்கலாம். அப்ப கொடுக்கிறவன் கொடுத்தா கூட அதை எடுத்துட்டு போறக்கு ஒரு ஆள் வருவான்ல. அப்போ அந்த எண்கள் இதுல பயன்படுத்தக்கூடாது இல்லையா? அதனால ஜாதக ரீதியாக அந்த எண்களை பயன்படுத்தணும் இதுல. இப்ப இதுல வந்து எண்கள்ல வந்து நம்ம தனித்தனியா தான் டோட்டல். இப்ப இதுல டோட்டல் எண் பாத்தீங்கன்னா 23 வருது இல்லைங்களா உங்க நம்பர்ல? 5ன்னு நீங்க சொல்றீங்க. இதே வந்து 32 இருந்தாலும் என்ன வரும்? 5 தானே வரும். 5 தான் வருங்க. ஆனா அந்த 32 ஆக்டிவேஷன் வேற. இப்ப நீங்க 2ன்னா சிம்பிளா சந்திரன் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஆமாங்க. 3ன்னா குருன்னு எடுத்துக்கங்க. அப்போ சந்திரன் குரு சேர்க்கையில வருது. இது யாரை தொடர்ந்து போகுது? இப்ப நீங்க கிரகங்கள் தனித்து நின்ற பலனை கொடுக்குமா? கொடுக்காது. தனித்து இருக்கும் கிரகங்கள் பலனை கொடுக்காது. ரைட்டுங்களா? சேர்க்கை தான் நமக்கு யோகம். ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் சேரும் போதுதான் யோகம். சேர்க்கை தான் யோகம். அப்ப இங்க 23க்கும் 32க்கும் பெரிய வித்தியாசங்களை தந்துடும். குரு சந்திரனை போய் தொடுங்குது அப்படிங்கிற போது இப்ப ஒண்ணு இல்ல. சந்திரன் இன்னைக்கு எல்லாம் சந்திரனை பத்தி பேசுறோம். அப்ப பௌர்ணமி, அப்போ இப்ப 3ஆம் பிறையை தாண்டி வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு பவர் வந்துருமா வராதா? வரும். அப்போ இந்த சந்திரனை தேடி, அந்த ஒளிமிக்க சந்திரனை தேடி சுபகுரு போகும்போது சிறந்த அமைப்பு இருக்குமா இல்லையா? இருக்குங்க. அவ்வளவுதான். அப்போ இந்த சந்திரன் குருவை தேடி போனா எப்படி இருக்கும்? பணம் வந்து என்ன ஆகுனா, பெரும் பணம் ஒண்ணு பளிச்சுன்னு கிடைக்கிற மாதிரி போனா லம்பா கிடைக்கும். புரியுதாங்க ஐயா? புரியுதுங்க. ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட வரணும்னு கேட்க போறீங்க. 32 இருந்தா 10,000 முழுசா கிடைச்சிடும். எப்படி? 23 இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் தான் கிடைக்கும், பாதி தான் கிடைக்கும். அவன் வச்சிருப்பான், இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா நமக்கு தரமாட்டான். இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம், அந்த 10,000 வாங்கி வேறொரு செலவு பண்ணோம்னு நினைப்போம். கடைசியில் அது என்ன ஆகுனா ஒரு 5,000 4,000 கொடுத்து வீண் செலவா போயிருமா? போகாத? போயிருங்க. இதுதான் வாழ்க்கை. அப்ப உங்களுக்கு அந்த கான்செப்ட் தான் இருக்குது. நீங்க பெருசா முயற்சி பண்ணினாலும் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு பெரும்பணத்தை லாக் பண்ணி வைக்க முடியாது உங்களால. கட்டா இருக்காது. அம்மாவுக்கு சொன்னீங்கல்ல, இப்ப மொபைல் நம்பர் சொன்னீங்கல்ல, அதுவுமே அது 12 பாவகங்களை வச்சுதான் அந்த அப்படி எடுத்துக்கணும்னு தான் சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா. நம்ம எண்கள் மூலமா எண்கள்ல வந்து சில எண்கள் நல்ல எண்கள்னு இருக்கு இல்லையா? அப்ப 32க்கு 23க்கு வித்தியாசம் இருக்கு. சொன்னீங்க. ஆமா சொன்னீங்க. அப்ப அது மாதிரி இப்ப ஒண்ணு இல்ல, ஃபேன்சி நம்பர் ஒரு வண்டி எடுக்கிறாங்க வைங்க. ஃபேன்சி நம்பரா ஒரு நம்பர் சொல்லுங்க, வண்டி நம்பரை யாராவது இருந்தா கூட சொல்லுங்க, இல்ல வேற ஏதோ ஒரு வண்டி நம்பர் கூட சொல்லுங்க. 9999 சொல்றோம். 9999
9999 சொல்லிட்டீங்க. ஓகேங்க ஐயா. இந்த 9999 அப்படிங்கிறது இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்முடைய 3 தலைமுறைகளையுமே இங்க எடுக்கிறோம். நம்ம எப்படி ஜென்மம், அணுஜென்மம், திரு ஜென்மம்னு பேசுறோம் இல்லையா? 1 5 9 கொண்டு போறோம் இல்லையா? ஆமாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த கான்செப்ட கொண்டு இப்போ 9 99ங்கிறது 2ஆ பிரிங்க. இங்க ஒரு 99 இருக்குங்களா? இருக்குங்க. ரைட். அதை 2ஐ கூட்டுங்க. அதுக்கு ஒரு நம்பர் வருமா இல்லையா? வருங்க. 18. அது என்ன வரும்? 18ஆ வந்துருச்சா? ஆமாங்க. 18ங்கிற போது என்னத்தை குறிக்குது? சூரியன் சனியை தொடுது. கரெக்டாங்க ஐயா? புரியுதுங்க. கரெக்ட் தாங்க. கரெக்ட். அப்ப இங்க 3 விதமா செயல்படும். இது என்ன பண்ணு தெரியுங்களா? நீங்க இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் வச்சிருக்கிறீங்க, மிகப்பெரிய ஆளுமை மிக்கவங்களா இருப்பாங்க. 99 செவ்வாய் அல்லவா? ஆமாங்க. செவ்வாயோட செவ்வாயே சேரும்போது அவர்களுடைய அதிகாரம், அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இதுல இருப்பாங்க, ஆளுமை செலுத்தக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அப்ப இவங்களும் அப்படிதான் இருப்பாங்க, இவங்களுடைய பையனும் அப்படிதான் இருப்பான். புரியுதுங்களா? புரியுதுங்க. ஆனா அடுத்த தலைமுறையான பேரனோ அந்த பையனுக்கு கல்யாணம் ஆனாதான் பேரன் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? பேரனோ பேத்தியோ அடுத்த தலைமுறையை கொண்டு போய் சேர்க்காதீங்க. எப்படி அங்க மைனஸ் பண்ணிரும். அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நம்பரை ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வண்டியை ஓட்டிட்டு உடனே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இருக்கா இல்லையா? இருக்குங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 7777 எடுப்பாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, உடனடியா அதைய ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஓட்டிட்டு உடனடியா வண்டி நம்பர் வாங்கி மறுபடியும் 77 எடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. அப்போ இங்க 28 வேலை செய்யாது, 7777 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சரிங்க. அப்ப இது எல்லாமே என்ன பண்ணுனா நம்பரே இயக்கிக்கிட்டே இருக்கும் நம்மள. ஏன்னா டெய்லி வண்டி ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், அந்த எண்கள் என்ன பண்ணும், நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம டெய்லி போன் நம்பர் போடுறோம், நம்ம போன் நம்பர் எத்தனை பேருக்கு போகுதோ அத்தனை பேருக்கு நம்மளை இயக்குவாங்களா இல்லையா? கண்டிப்பா இயக்குவாங்க. அந்த நம்பரை போட போட நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? நம்ம நம்பரை ஒருத்தர் போடும்போது அங்க இயக்கும். அப்ப என்னவாக நம்மளை பதிவு பண்றாங்களோ அதுதான் நம்ம கூகுள்லயே காமிக்குது. யாராவது ஒருத்தர் என்னவாக நம்மளை பதிவு பண்றாங்களோ அதுதான் நம்ம ட்ரூ காலருக்கு வருது. வருதா இல்லையாங்க ஐயா? ஆமாங்க. வருதுங்க. அப்ப இந்த எண்கள் வந்து மிகப்பெரிய வலிமையாக இருக்கு. இன்னைக்கு ஏடிஎம் பின் நம்பரு, நம்முடைய பைக் நம்பரு, கார் நம்பரு, இது எல்லாத்தையுமே மொபைல் நம்பர் மிக மிக பெரிய வேலை செய்யும். இதுல மொபைல் நம்பர்ல வேணா உங்களுக்கு ஒரு ஒன்று சொல்றேன். இதுல 10 12 12 இருக்கு, குறிச்சுக்குங்க. முதல் 2 நம்பர் ஜாதகரை குறிக்கும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் ஜாதகர். ஓகேங்களா? இரண்டாவது 2 எண்கள் அது அவர்களுடைய மனைவி அல்லது கணவன். பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கும், ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கும். புரிஞ்சுட்டீங்களா ஐயா? புரியுதுங்க. ஓகே. அப்போ இங்க நம்ம கணவன் மனைவிங்கிற கான்செப்டுக்கு இங்க வந்தாச்சு. மனைவி கணவன் அல்லது கணவன் மனைவி. இப்ப 77ன்னு இந்த அம்மா கொடுத்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னா நம்முடைய தொழிலை குறிக்கும், நாம் செய்யக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குறிக்கும். அந்த 3வது இடம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான தொழிலை குறிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து நமக்கு சொத்து அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும். நமக்கு பூர்வீக சொத்தா இருக்கலாம், நம்ம சம்பாதிக்கிற சொத்தா இருக்கலாம், வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் இது குறிக்கும். அடுத்த 2 நம்பர் அசட்டு, நமக்கான அசட்டு, அது நமக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையா. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய குழந்தைகளை குறிக்கும். 5வது 10வது நம்பர்ல 2 நம்பர்ல குழந்தைகளை குறிக்கும். நம்ம குழந்தைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது இதுல குறிக்கும். இதையெல்லாம் 10 நம்பரை கூட்டி வரக்கூடிய டோட்டல்ல 2 நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்முடைய குடும்பத்தை குறிக்கும். ஜாதகராக இருந்தால் அவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்குங்கிறத அது சொல்லும். ஜாதகியா இருந்தாலும் அவங்க எப்படி வழி நடத்துறாங்கிறதையும் சொல்லி, இதை வச்சுதான் நம்ம பாக்குறோம். இதுல வந்து நாம ஜாதக ரீதியாக திதிசூன்ய வீடு, முடக்கு வீடு,
அவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம். இப்ப கரணநாதனையும் யோகியும் இயக்குனா நல்லதுன்னு நாம சொல்றோம் ஜாதகத்துல, அப்படித்தானுங்க ஐயா? ஏன்னா திதி கரணம் யோகம் நாள் நட்சத்திரம் இதுதான் நம்ம 5 பஞ்சாங்கங்கள்ல கொண்டு வர்றோம். இதுல கர்ணநாதனையும் யோகாதிபதியையும் நாம இயக்க சொல்றாங்க. இயக்கும் போது நமக்கு நல்லது கிடைக்கும். இப்ப இந்த அம்மா வச்சிருக்கிற நம்பர்ல அம்மாவையே கேட்போம், இப்ப இவங்களுடைய யோகி கர்ணநாதனுடைய நம்பர் இதுல இருக்கா அப்படிங்கிறது இங்க கேள்வி. இருந்தா தானே அது வேலை செய்யும். ஐயா புரியுதா இல்லையா? இப்போ நம்மளுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எண்கள் இங்க இருந்தா தானே நமக்கு வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அப்போ ஜாதக ரீதியா தான் நாம எல்லாத்தையுமே பார்க்கணும். நம்ம ஜாதகத்திற்கு தகுந்த யோகி யாரு, கரணநாதனை இயக்கணும்னு சொல்றாங்க, நாம எல்லா வழியிலையும் இயக்குறோம். இப்ப கோயிலுக்கு போறோம், நான் வேணான்னு சொல்ல, கோயிலுக்கு போறோம், கோயில்ல போய் மன நிம்மதியோட நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளால இருக்க முடியுதா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால மன நிம்மதியோட நாம முழு கான்சென்ட்ரேட்டா அங்க இறைவன் கிட்ட நம்மள ஒப்படைக்கிறோமா சொல்லுங்க. பரிகாரம் சொல்றோம், உடனே போறாங்க, தேங்காய் பழத்தை கொடுக்குறாங்க, அர்ச்சனை பண்றாங்க, அடுத்த 10வது நிமிஷம் உட்காந்து கதை பேசுறாங்க. கரெக்டா இல்லையா? இல்லைன்னா மொபைல்ல பாக்குறாங்க. இருக்கா இல்லையா? இங்க எப்படி இறைவனோட நம்ம ஒன்றி போக முடியும்? இறைவனை எப்படி நாம அடையிறது? இந்த பரிகாரத்தை எப்படி நாம செய்யறது? அப்ப இதை என்ன பண்ணலாம்னா எண்களின் மூலமாக ஆக்டிவேஷன் பண்றோம். இது ஈஸியாக ரெமெடி கிடைக்கும். ஏன்னா டெய்லி நம்மள 10 பேர் இந்த நம்பரை கூப்பிடுவான்ல. ஒரு பைக் நம்பர் வாங்குறோம், இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து இதே 3, 6 அப்படிங்கிறது யோகி கரணநாதனா நம்பரா இருந்ததுன்னு வைங்க, இது நல்லா இயக்கும். ஆலகாசம் போது தண்ணி வச்சு காத்தா தெரியாதுமா, இல்ல பிஞ்சிடும். என்னங்க ஐயா? மியூட் போட்டுட்டு போயிருங்க. ஓகே, தேங்க் யூ. சாரி. ஓகே ஓகே. அதாவது நம்ம கரணநாதனை யோகியும் நம்ம எண்களின் மூலமா இயக்குறோம். வேற ஒண்ணும் இல்ல, கிரகங்களை தான் இயக்குறோம், அதை எண்களின் மூலமாக ஆக்டிவேஷன் பண்றோம். இப்ப வண்டி நம்பர் நீங்க ஒண்ணு எடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த வண்டி ஓட ஓட உங்க நம்பர் ஓடுமா ஓடாது சொல்லுங்க. ஓடும், கண்டிப்பா ஓடும். அதே மாதிரி பாஸ்வேர்டு போடுறீங்க, போன் பாஸ்வேர்ட்ல நம்பர் கொடுக்குறீங்க, நீங்க ஏடிஎம் பரிவர்த்தனைக்கு நம்பர் போடுறீங்க, அந்த பாஸ்வேர்டை இயக்க இயக்க உங்களுக்கு அது வேலை செய்யுமா செய்யாதா? கண்டிப்பா செய்யும். அதைத்தான் சொல்ல வரும். நம்ம பரிகாரம் கோயில் எல்லாமே உண்மை, நாம இல்லைன்னு சொல்ல. இன்றைய யுகத்துல நம்மள கலியுகம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்மளை மயக்க வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது எதுனா இந்த எண்கள். கிரகங்கள் இப்படி வேலை செய்யும். அதனாலதான் அந்த காலத்துல இந்த எண்களை பஞ்சபூதங்கள்ல தான் வச்சிருக்காங்க கிரகங்களுடைய அமைப்புல. இந்த 9 நம்பருக்கு அப்புறம் எந்த நம்பரும் கிடையாது. அதனுடைய மதிப்பு கூட்டல என்ன ஆகுது, 10க்கு அப்புறம் 1க்கு பக்கத்துல 0 மறுபடியும் கொண்டு வந்து 10ஆ மாத்துறாங்க. அந்த 1க்கு பக்கத்துல கொண்டு வந்து 11ஆ தான் மாத்துறாங்க. அப்ப நீங்க 2 நாள் சந்திரனை தான் குறிக்கும், அதே 11 நாள் சந்திரனை தான் குறிக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப 20 நாள் சந்திரனை தான் குறிக்கும். அப்ப 29ம் சந்திரனை தான் குறிக்கும். அப்ப 30 அடுத்தது என்ன வரும்? 38 இல்லைங்களா? 38. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 47. அப்ப 56. அப்ப 56. அதுக்கு அடுத்தது என்ன வரும்? 65 மாறிடுமா? 65. அப்ப 74. கரெக்டுங்களா? 83. 92. இதுக்கு மேல போகாது, 100க்கு மேல வந்துருது இல்லையா? திரும்ப மறுபடியும் 2 தான் வரும். கரெக்டா இல்லையா? இவ்வளவுதான் ஐயா சந்திரனுடைய எண்கள். இவ்வளவுதான், பாருங்க நீங்களே பாருங்க. 108 பாதத்துல இதுதான் எண்கள். கரெக்டா? இது எல்லாமே ஒரே மாதிரி வேலை செய்யுமா? இப்ப இதைத்தான் கேட்கிறேன் நான். இந்த எண்கள் எல்லாம் சந்திரனுடைய எண்கள் தான். 2 ஒரு வேலை செய்யும், 11 ஒரு வேலை செய்யும், 20 ஒரு வேலை செய்யும், 29 ஒரு வேலை செய்யும், 38 ஒரு வேலை செய்யும். ஏன்னா அதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களே வேற தானே, எண்ணிக்கையே வேற தானே.
ஆனா டோட்டலா எடுக்கும்போது 2 தான் வரும். இங்க நாம இதெல்லாம் தான் நமக்கான விஷயம். இதுல ஒண்ணு இல்ல, நான் உங்களுக்கு நல்ல எண்கள் சொல்றேன். 2ங்கிறது சிறப்பு, 20ங்கிறது சிறப்பு, 29 சிறப்பு, 56 என்பது கூட சிறப்பு, 74 மிக சிறப்பு, 83 ஒரு அளவுக்கு தான், 92 சிறப்பு, மிக மிக சிறப்பு. இப்ப இந்த எண்கள் யாராவது வச்சிருக்கீங்களா சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு சந்திரனை பத்தி பேசினாலும் இதே எண்ணம் எடுத்துட்டோம். இந்த எண்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? 74, 92, 56 ஏதாவது ஒரு இடத்துல, 29 இதெல்லாம் மிக சிறப்பான எண்கள். இதுல 38 சிறப்பு இல்ல. 11 என்பது டெவலப்மெண்ட் இருக்காது. ஏன்னா 1 1 2 தான். இங்க சூரியனும் சேர்றதுதான். அப்ப என்ன பண்ணுவாங்க? சூரியன் என்பது தலைமை கிரகம், அதிகாரம். நம்ம மீறி எவனும் சொல்ற வச்ச கேட்க மாட்டான். கரெக்டா இல்லையா? அப்ப அவன் எப்படி நல்லா இருக்க முடியும்? நல்லா இருக்க முடியாது. 20ங்கிற போது சந்திரனா மாறு. அப்ப 0ங்கிற இடத்துல 0 2 வந்தாலும் வேலை செய்யும், 20 இருந்தாலும் வேலை செய்யும். ஏன்னா மதிப்பு கூட்டப்படுகிறது அங்க. சந்திரனுடைய 2வது எண் அப்படியே தொடும். 29 மிகப்பெரிய சிறப்பு. இந்த 29ங்கிற எண் வச்சிருக்கிறீங்க, கண்டிப்பா சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகுங்க. சொத்து சுகம் சொல்றோம் இல்லையா? 4ஆம் இடத்துல என்ன சொல்றோம்? சந்திரனோ சுக்கிரனோ இருந்தா திக்பலம் சொல்றோமா இல்லையா? கடைசியில 92 இருக்குதுங்கய்யா. சிறப்பு எதுல இருக்குங்கய்யா? மொபைல் நம்பர்லங்க. சிறப்பு சிறப்பு ஐயா. உங்க குழந்தைகள் மிக சிறந்த முறையில இருக்காங்க, நல்ல முறையில இருக்காங்க. கரெக்டா தப்பா? கரெக்டுங்கய்யா, கரெக்டுங்க. மிகப்பெரிய வில்லிங்ல இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. கரெக்டுங்க. இது இயற்கையாக கொடுக்கப்பட்டது, நீங்க ஒண்ணுமே பண்ணல. சொல்லுங்க. ஆமா, ஆமாங்க, ஆமாங்க. நீங்க ரிஸ்க் எடுக்கவே இல்லைங்கய்யா, ஆட்டோமேட்டிக்கா அது அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. இந்த மொபைல் நம்பர் எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்க? இந்த 92 வர மாதிரி இது வந்து இப்போ ஒரு 5 வருஷமா தான் வச்சிருக்கேன். 5 வருஷத்துல இவங்களுக்கு மாற்றம் இருக்கா இல்லையா? நல்லா இருக்காங்களே? அவ்வளவுதான் இருக்குங்க. அவ்வளவுதாங்க ஐயா. இந்த எண்கள் எந்த இடத்துல கொண்டு வைக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு, புரியுதுங்களா? இப்ப 29 சிறப்பு தான்ட்டு, 92 சிறப்பு தான்ட்டு. ஆனா அப்படியே சொன்ன 23, 32 வேற. எப்படி? ஒரே கூட்டுத்தொகையா இருந்தாலும் இந்த 92 நல்லா வேலை செய்யும், 29 நல்லா வேலை செய்யும். இங்க பால் பாக்கியத்தை கொடுக்கும் 29, எல்லாமே இருக்கும். வீடு தோட்டம் துறவோட வாழணும்னு சொல்றாங்க இல்லையா? தோப்பு துறவோட வாழற வாழ்க்கை நம்ம சொல்றோம் 4ஆம் இடத்துல. அதுதான் சொல்ற பால் கன்று, பசுமாடு, இது மாதிரியான சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் இந்த 29 தான். 92ங்கிற போது ரொம்ப வில்லிங்கா இருப்பாங்க. ஐயா அவருக்கு நல்ல உத்தியோகத்துல இருக்காங்களா? வில்லிங்கா இருக்காங்களா? ஆமாங்க, ஆமாங்க. செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பேசிக்கங்க. செவ்வாய் சந்திரன் சேர்க்கை. அப்ப இங்க இப்ப என்ன பண்ணணும் பாருங்க. இந்த 2ஐ கூட்டும் போது என்ன நம்பர் வரும்? திரும்ப 2 சந்திரன் 2 தான் வரும். ஏன்னா ஆனா இங்க செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்கிறனால இவங்க ஒரு ஆளுமை, அதிகாரம், ஆளுமை திறமையில தான் இருப்பாங்க. ஒரு ஹை போஸ்ட்ல இருப்பாங்க. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்காங்களா ஐயா? ஐயா வெளிநாட்டுல இருக்காங்களா? இல்லையா, இல்லையா, இங்கதாங்கய்யா. ஆனா நல்ல போஸ்டிங்ல இருக்காங்களா? உயர்ந்த பதவியில? பிரைவேட் தானுங்கய்யா. எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் ஆல்வேஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்க. நல்ல நல்ல அமைப்பை கொடுக்கும். நிறைய ஆமாங்க. ரொம்ப இருக்குங்க. திறமைகள் அதிகமா இருக்குங்க. சிறப்பா இருக்கும். அமைச்சு கொடுக்குறது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னாங்க ஐயா, இவருடைய நம்பர்ல குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டாருங்க. கரெக்டா? கண்டிப்பா. அந்த இடத்துல இந்த நம்பர் இருக்கிறனால மிக சிறப்பா வேலை செய்யுது. இப்ப அம்மாவுக்கு சொன்னோம், நம்ம மஞ்சளா அம்மாவுக்கு தொழில் சிறப்புட்டோம். எந்த வேலை எடுத்தாலும் கில்லி தான். ஏன் சொன்னோம்? 7-7 வருது. கரெக்டா? சென்டர் பாயிண்ட் என்ன வருது? 7-7. அவங்க பாருங்க, ஆன்மீக சம்பந்தப்பட்டதை தான் வேலை செய்யறாங்க. 7-7 கேதுவா. ஆனா 7-7 கூட்டினா 14 வந்துருதா? புதன் காரகத்துவத்தை உள்ள கொண்டாண்டாங்களா? ஜோதிடத்துக்குள்ள இருக்காங்களாங்க ஐயா?
இருக்காங்க 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 இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு பிடிச்சதுங்க ஐயா. ஒரே வரி அவ்வளவுதான். பிடிச்ச வேலை, சந்தோஷமா செய்யறாங்க, இன்வால்மெண்டா செய்யறாங்க. இங்க இயக்குது எண்கள், எண்கள் இயக்குது, அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த இடத்துல வேற விஷயம் இருந்தா அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது, இந்த விஷயத்த கரெக்டா கொண்டு போக முடியாது. அப்ப ஸ்தானங்கள் எந்தெந்த இடத்துல என்ன ஸ்தானம் இருக்குதோ அந்த ஸ்தானத்தை இந்த எண்கள் இயக்கிக்கிட்டே இருக்கும். இப்ப தவறான அந்த குழந்தைகள் ஸ்தானத்துல இருந்தது அப்படின்னா, இப்ப இந்த அம்மாவுக்கு 66 இருக்கு குழந்தைகள் ஸ்தானத்துல, அவங்களே டெவலப்பா தான் இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டாமா? டெவலப்பா தான் இருக்காங்க. ஏன்னா 6 சுக்கிரன் திரும்ப கூட்டினா 12. ஓகேங்களா? அதுவும் குருதான் வருவார். கரெக்டா இல்லையா? அப்ப அவங்களுக்குள்ள உண்டான விஷயங்களை அவங்க சரிப்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். வழி நடத்திக்கிறாங்க, பிரச்சனை கிடையாது. டெவலப்மெண்ட் இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுறாங்க. கரெக்டா இல்லையாமா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்படிதான் கொடுக்கும். இங்க தவறான ஸ்தானத்துல இருக்கும்போது தான் அது பாதிப்பை ஏற்படுது. இப்ப அம்மாவுக்கு வந்து டெவலப்மெண்ட் இல்லைன்னே சொல்லிட்டேன். அம்மா இன்னும் growth ஆகவே இல்லை. அதை பத்தி எண்ணங்களே அம்மாட்ட இல்லை. நாம பணம் சம்பாதிக்கணும், நமக்கு நிறைய கிடைக்கணும், நாம நல்லா பெரிய லெவல்ல வரணுங்கிறது இல்லை. நமக்கு இருக்கிறது போதும்பா அப்படிங்கிற எண்ணத்திலேயே போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் இது சேவையாவே கொண்டு போறாங்க. அந்த எண்ணத்தை கொடுக்குது பாருங்க, அந்த எண்கள் அதை கொடுக்குது. ஏன் இங்க செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருக்கா? செவ்வாய் சூரியன் சேர்ந்த என்ன பண்ணும்? அங்க நில் பேலன்ஸ் தான் இருக்கு. நாம டெவலப்மெண்ட் இல்லைன்னு கருத்தோம். கரெக்டா இல்லையா? நம்மள நாம யோசிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அம்மா ஆளுமையா இருக்காங்க. இப்ப கேப்டனா இருக்காங்களா? இந்த இடத்துல செவ்வாய் முன்னாடி இருக்காரு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நம்மளுக்கு கேப்டனே அவங்கதான். எப்படி? நம்மளை வழி நடத்தி செல்லக்கூடிய கேப்டன். அப்ப செவ்வாய்ங்கிறவ படை தளபதியா? அப்ப அந்த 9 பேசுதா இல்லையா? முன்னாடி பேசும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இது அழகா பேசும். இந்த எண்கள் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும். இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஐயா வந்து ராஜநிலை அப்படிங்கிறது, அதாவது சிங்கிளா நாம கொண்டு போய் தான் எல்லா எண்கள்லயும் பலன் எடுப்போம். கரெக்டுங்களா? சிங்கிள் ஆக்கிடுவோம். நம்ம இப்ப 46ன்னா அம்மாவுடைய டோட்டல் நம்பர் 46, கூட்டுனா 10 ஒன்னா நம்பர்னு சொல்றோம். கரெக்டா இல்லையா? ஒன்னா நம்பர்னு சொல்றோம், சிறப்பு அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஒன்னா நம்பர் அப்படிங்கிறது குடும்பம். குடும்பம் ஊருக்கு நல்லா தான் தெரியுது. எப்படி? ஊருக்கு தெரிஞ்ச குடும்பம் தான். ஆனா நமக்கு தான் தெரியும் உள்ள எத்தனை ஓட்டை இருக்குன்னு. எப்படி? மியூட் விழுந்துருச்சு. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம குடும்பத்தை பத்தி நமக்கு தான் தெரியும், வெளியே இருக்கிறவனுக்கு தெரியாது. ஏன்னா பார்க்கும்போது சூரியன் நல்லா தான் இருப்பாரு, வெளியில நம்ம நல்லா தான் இருக்கோம், யாரும் நம்மளை அடிச்சுக்க முடியாது. கரெக்டா இல்லையா? எல்லாமே இப்படிதான் இயக்கும். அப்ப அதனால நாம நல்லா இல்லையே நாம உணரும் போது வெளியில இருக்கிற உங்களுக்கு என்னங்க அப்படின்றான் ஒரே வரியில. எப்படி சொல்லுவோம்? உங்களுக்கு என்னங்க அப்படின்றோம். ஓ, அப்ப நாம நல்லாதான் இருக்கிறோமா, நாம தான் தப்பா நினைச்சுக்கிறோம் நினைச்சு நாமளே என்ன பண்ணிடுறோம்? கம்முன்னு ஆஃப் ஆகிடுறோம். இதுதான் இந்த இயக்கிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொருடைய எண்ணங்களை மாற்றும். இங்க பரிகாரம் என்பது என்னன்னா, நம்மளுடைய மதி வேலை செய்யணும்னு சொல்றோம் இல்லையா? ஜாதகத்துல என்ன சொல்றோம்? விதி கெட்டா மதியை பாருங்கிறோம். இந்த மதி எப்படி வேலை செய்யும்? ஐயா, நம்ம ஜாதகத்தில் நமக்கு 6 8ல போய் உட்கார்ந்தாச்சு, நமக்கு எப்படியா மதி வேலை செய்யும்? அந்த பிறந்த சாட்டை எடுக்க முடியுமா? சொல்லுங்க. அதை எடுக்கவே முடியாது. நம்ம அரைமண்டைன்னா அரைமண்டையன் தான், குழப்பவாதின்னா குழப்பவாதி தான். அப்ப வாரத்திலேயே அந்த மாசத்துல ஒரு 10 நாள் நல்லா இருக்கிற, 10 நாள் வீணா தான் போறோம். கரெக்டா இல்லையா? அப்ப ஏன் இப்படியே இருக்கிறோம்? அது கோச்சார ரீதியாகத்தான் பலனை கொடுக்குது ஒழிஞ்சு நம்ம ஜனஜாதகம் என்னைக்கு மாறாது. அந்த சந்திரனை வேற பக்கம் போய் உட்கார்ந்துட போறாரா? உட்கார முடியாது. அது கொடுப்பினை, பாவகம் என்னவோ அதுதான். அப்ப இங்க மனதை மாற்றணும் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் மாறணுமா இல்லையா? அந்த எண்ணத்தை இந்த எண்கள் மாற்றும், வேற ஒண்ணும் இல்லை. இந்த எண்கள் என்ன பண்ணுனா, அந்தந்த இடத்துல அந்த எண்களை மாத்தி வைக்கும் போது அந்த எண்ணத்தை கொடுக்கும். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க தான் வேலை செய்ய போறீங்க, நீங்க தான் சம்பாதிக்க போறீங்க. யோசிக்கிறத சரியா தப்பான்னு முடிவெடுக்கணும் இல்லையா? அந்த இடத்துல நல்ல எண்கள், பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய எண்களை வைக்கும் போது
பாசிட்டிவ் நம்மகிட்ட கிடைக்கும். இவ்வளவுதாங்க ஐயா. நீங்க நம்பரை மாத்திட்டா லட்சாதிபதி ஆக முடியாது, கோடீஸ்வரன் ஆக முடியாது. இருக்கிறத இழக்காமையாவது இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்படுறோம், எல்லாரும் சம்பாதிக்கிறோம், ஆனா அதை தக்க வைக்க முடியுதா? எவனோ ஒருத்தன் நம்மள ஆட்டை போறதுக்கு வந்துடுறான்ல ஏதோ ஒரு ரூபத்துல. ஒன்னா கடன்காரனாகவோ, நோயாளியாகவோ, நம்ம பிள்ளைகள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில மைனஸ் பண்ணுதா இல்லையா? சொல்லுங்க ஐயா. ஐயா அப்ப அது மாதிரினா நீங்க அந்த எந்த மாதிரி எண்கள் மொபைல்ல அமைச்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும்னு உங்களோட? அதாங்க ஐயா, இப்ப நாம சொன்ன 29ங்கிறது நல்ல எண் சொன்னோம் இல்லையா? சரிங்க. 92 நல்ல எண் சொன்னேன், 74 நல்ல எண் சொன்னோம். அப்ப இந்த மாதிரி எண்களை ஸ்தானத்துல எங்க வைக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இன்னொரு விஷயம். ஆமா அது உண்டுங்க. இதுதான் அங்க விஷயம். இப்போ யாருக்கு வச்சா நல்லா இருக்கு, எங்க வைக்கணும்? இப்ப நீங்க இப்ப இந்த இடத்துல 92 உங்க குழந்தைகள் ஸ்தானத்துல இருக்குது. ஆனா குழந்தைகள் நம்ம பேச்ச கேட்கறது இல்ல, ஆனா நல்லா இருக்காங்க. எப்படி? சரிங்க. நாம சொன்னா கேட்க மாட்டாங்க, ஆனா நல்லாதான் இருக்காங்க. நமக்கு அதுல ஒரு மன நிறைவு. கரெக்டா இல்லையா? உண்மைதாங்க. ஏன்னா சரியா செயல்படுறாங்க ஐயா. அவங்க சரியான முறையில போறாங்க, நாம அதனால என்ன பண்ணிடுறோம், விட்டு கொடுத்துறோம். பரவாயில்ல, நம்ம பேச்ச கேட்கல, நம்ம பசங்க நல்லா இருக்காங்க. அப்ப இது எண்ணம், உங்க எண்ணம் இருக்கா இல்லையா? இந்த எண்ணத்தை கொடுக்குதா இல்லையா? கொடுக்குதுங்க. அப்ப நீங்க சொல்றதான் கேட்கணும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல முரண்பாடு வருமா வராதா? ஒரே வரி கண்டிப்பா வருங்க. ஆனா முரண்பாடு இங்க ஏன் வரல? அது பாசிட்டிவ் என்ன இருக்கிறனால நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, நம்ம பசங்க பேச்ச கேட்கலினாலும் நல்லா இருக்காங்கப்பா, எனக்கு அது போதும். எப்படி? அந்த எண்ணத்தை திருத்தி தரக்கூடிய எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்துருதா இல்லையா? இதுதாங்க எண்ணம். இதுதான், இந்த எண்ணங்களை கொடுத்துருச்சுன்னா அங்க சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிடும், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. அதாவது அடிப்படையான ஒரு ரூல் ஆட்டம் நீங்க கொஞ்சம் அந்த வகுப்புல சொல்லுங்க. அதாவது இப்ப எப்படி அப்படின்னா அந்த எண்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதக ரீதியாகத்தான் நம்ம பார்த்து செட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சோ அப்படி இருக்கும்போது எந்த மாரி கிரக நிலைகள் இருந்தா அவங்களுக்கு எந்த மாரி அமைப்பு உள்ள எண்களை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும். இப்போ ஆமா, இப்ப சந்திரன் 6, 8, 12 இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஒரு குழப்பங்கள் இருக்கு, நமக்கான மைண்ட் செட் ஆகாது. அப்ப ஏமாற்றம் வரும். முதல்ல பெருமனத்தை இழக்கக்கூடியவங்க என்னவா இருக்காங்க, இந்த சந்திரன் இந்த மாதிரியான அமைப்புல தான் இருப்பாங்க. அப்ப 23 என்பது நான் என்ன சொன்னேன்னா பெருமனத்தை இழக்கிறோம். இந்த 32 இதை மாத்தி வைக்கிறோம். இது என்ன பண்றோம், 32 மாத்தி வைக்கிறோம். அப்ப 32 மாத்தி வைக்கும் போது நீங்க இழந்த பணத்தை திருப்பி கிடைச்சிடும். இதுக்கு பேர் என்ன பலன்னா இழந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் 32. இப்ப நீங்க 92 ஐயாவுக்கு சொன்னோம், எல்லா வகையிலுமே நன்மைதான். ஆரம்பம் லைட்டா இருக்கு. சும்மா ஆரம்பிக்கும் போது அவங்க ஒண்ணும் பெருசா நாம இருக்க மாட்டோம்னு நினைக்கல. ஆனா ஆரம்பிச்ச முடிவுல தொழில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகி அதன் மூலமாக இவங்க சொத்துக்களை வாங்கி குவிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்க முடியும். ஏன்னா இந்த 92ங்கிறது இந்த எண்கள் இப்படித்தான் கொடுக்கும். கரெக்ட் தாங்க. அப்ப இதையே நாம இவருக்கு சொத்து ஸ்தானத்துல, ஐயா இதுக்கு முன்னாடி என்ன 2 நம்பர் இருக்கு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி 2 நம்பர், இதுக்கு முன்னால 5, 6ங்க. அதுக்கு 56 இருக்கு. ஆமாங்க, 56க்கு அப்புறம் 92. கரெக்ட்டுங்களா? இப்ப சொத்துன்னு நாம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆமாங்க. இப்ப அந்த கான்செப்ட நாம சொத்துன்னு சொல்லியிருக்கோம். இப்ப இங்க 56 அப்படின்னா இவருக்கு என்ன மாதிரியான விஷயம் இருக்கு அப்படின்னா நீங்களே பாருங்க. கண்டிப்பாக இவருக்கு சொத்து இருக்கும், இல்லையே நல்லா சொல்ல முடியாது. ஆனா என்ன பண்ணுனா சொந்த வீட்டுலதான் இருக்காரு. ஆனா ஐயா மியூட் போடுங்க, கேட்கல. சரி, இப்ப 5, 6 வரும்போது புதன் சுக்கிரனா ஆயிருதுங்களா? புதன் சுக்கிரனா மாறி இருக்கு. கண்டிப்பா சொந்த வீடு இருக்கு. ஆமாங்கய்யா, சொத்து இருக்குங்க.
இருக்குங்கய்யா. அது பாத்தீங்கன்னா நல்ல கலைநயமிக்க வீடா இருக்கும். நல்ல வீட்டுக்கு வந்தா தான் அவருக்கு சொர்க்கம். கேளுங்க. ஆமாங்கய்யா, ஆமாங்க. வீட்டுக்கு வந்தா தான் அவருக்கு சொர்க்கம். நிம்மதியா இருந்துக்கணும். கண்டிப்பா அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை அவர்கிட்ட இருக்கு. இருக்குங்கய்யா. இதனால இவருக்கு பேர் புகழ்கள் கிடைக்கும். இவர் வீடு வந்து ஒரு நல்ல மதிப்பா பேர் புகழோட இருக்கக்கூடிய சொத்து இவர்கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் எண்கள். சொல்லுங்க, வேற ஏதாவது எண்கள் வேணா சொல்லுங்க, எப்படி வேணும்னு சொல்லுங்க. இப்ப இது 65 இருந்தா மாற்றத்தை கொடுத்துரும். அப்படியே ரிப்பீட் சொல்றேன். இப்ப இங்க 65 இருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும்? சுக்கிரன் புதனை தேடுமா? ஆமா. சுக்கிரன் புதன் சேரும்போது என்ன ஆகுது தெரியுங்களா? இன்பத்தை நாடி போயிருவாங்க. எப்படி ஐயா? காதல்ல போய் விழுந்துருவாங்க ஐயா. சுக்கிரன் புதன் காதல்ல போய் விழுந்து மாட்டிக்குவாங்க. பெண்களால் பிரச்சனை உருவாகும். இந்த 65னா பெண்களால் பிரச்சனையை உருவாக்கிடும். இல்ல அப்படின்னா இந்த வேலையோ சொத்தோ வாங்கி பிரச்சனையாகி அந்த கடனை வாங்கியோ கடன் கட்டி கட்டவே முடியாது. அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஒண்ணு பணம் பொருளை இழப்புனா அந்த மாதிரி ஆயிரும். அல்லது உயிர் இழப்புனா பெண் மேல் மோகம் கொண்டு நம்முடைய பேரு மான மரியாதை எல்லாம் கெட்டு. ஆனா அந்த 56க்கு அது வராது. இதுல என்ன பண்ணிருக்கிறோம்? நாம கிரகத்தை மாற்றி போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? நமக்கு வந்து கிரகங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும். இப்ப திசா புத்தி நம்ம எடுக்கிறோமா இல்லையா? ஒரு திசையில இன்னொரு புத்தி நடக்குது. அப்ப அந்த திசையும் புத்தியும் எப்படி? இப்ப ஒண்ணு இல்ல. இந்த 65ங்கிற போது திசையை சுக்கிரனா வச்சுக்கங்க, புதன புத்தியா வச்சுக்கங்க. இவங்க 2 பேரும் 6, 8, 12ல இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? உனக்கு இந்த திசை நல்லா இருக்காதுன்னு சொல்லிடுவீங்க. கரெக்டா? அப்படித்தானே சொல்லுவோம் பொதுவா. திசை நடத்துறதுக்கும் புத்தி நடத்துறவன் மறையக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது ஒரு கான்செப்ட். ஆனா இந்த சுக்கிரனும் புதன் நண்பர்களா இல்லையா? நண்பர்கள் தானே. அப்ப கெட்ட இடத்துல இருந்தா கெட்ட சகவாசத்தை கொடுக்குமா கொடுக்காதா? இப்ப சொல்லுங்க. கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும். இதுதான் விஷயம். அப்ப சொத்து வாங்குறன்னு போய் கடன் பத்திரத்தை போட்டு சொத்து வாங்குவாரு. அந்த சொத்து கட்ட முடியாம போயிடும். கரெக்டா இல்லையா ஐயா? ஓகே, நன்றி நன்றி. இது இந்த விஷயங்களை கொடுக்கும். ரைட்டுங்களா? 65 இருந்தா இந்த வேலை செய்யும் சொத்துல. இதே பெண்களா இருந்தா பெண்கள் மேல மோகம் கொள்ள வைக்கும். அதனால பிரச்சனையை உருவாக்கும். இவங்க நட்பா பழகுவாங்க. நான் தப்பா சொல்ல. எப்படி? நாம பெண் நண்பர்களோட பழகிறதே வேறொருத்த என்ன சொல்லுவான்? நம்மள கெட்ட பெயர் ஆக்கிடுவோம். கொடுக்குதா இல்லையா? கொடுத்துரும். சொல்லுங்கம்மா. அதாவது இப்ப இந்த வகுப்பின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய ஜோதிட குருமார்களுக்கு இந்தந்த எண்கள் இருந்தால் இந்தந்த பலன் அப்படிங்கிற ஒரு சார்ட் மாதிரி எது நீங்க கொடுக்க முடியுமா? அது வகுப்பா இருக்கு. நாம பலன் சொல்றேன். நீங்க ஏதாவது நம்பர் வேணும்னா கேளுங்க, நான் அதுக்கு சொல்றேன். ஓகே 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 சார். இல்ல எப்படி சொல்லலாம்னு சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு 10, 20 நம்பர் கேட்டீங்கன்னா அதுக்கு பலன் சொல்றேன். இல்ல நீங்க சார்ட் வச்சிருந்தீங்கன்னா மேடம் அனுப்பி விட்டுருங்க. சரிங்க ஐயா. ரைட்டுங்க ஐயா. ரைட். நான் அனுப்பிச்சுறேன் ஐயா. இல்ல எந்த நம்பர் நல்ல நம்பர்னு சொல்லிடுறேன். அம்மா அதை நான் சொல்றேன். ஓகே ஓகே. இப்ப சொல்றேன், எழுதிங்க. நான் தர்றேன். சொல்லுங்க சார். பலன் சொல்றதை விட நான் நல்ல எண் சொல்றேன். அப்புறம் வகுப்புல போக போக நீங்க கேட்கும் போது நான் அதுக்கான விளக்கங்களை கொடுக்கிறேன். ஓகே சார். இப்ப சூரியனுடைய எண்கள் இப்ப எப்படி நம்ம சந்திரன் எண்கள் கொடுத்தோம் இல்லையா? ஆமா சார். ஆமா. சந்திரனுக்கான எண்கள் கொடுத்தோம். இந்த சந்திரனுக்கான எண்கள் கொடுக்கும் போது நாம எது எது நல்ல எண்கள்னு நமக்கு சொல்லிட்டோம். கரெக்டுங்களா? இதுல என்னென்ன எண்கள்னு நீங்க இப்ப சூரியன் இருந்தே வந்துடுறோம். எழுதிக்கிறீங்களா? சூரியன் தலை போட்டுங்க. சூரியன் தலை போட்டுங்க. அதுல இருக்கக்கூடிய ஒன்னா நம்பரா வரக்கூடிய எண்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். நல்ல எண்களை சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி. 0, 1 அப்படிங்கிறது சிறப்பை தராது. எப்படிங்கய்யா? சிறப்பை
தராது. ஆனா 10ல் இருந்து ஆரம்பிங்க. 10 என்பது சிறப்பை தரும். 37 சிறப்பை தரும். 64 மிக சிறப்பை தரும். இந்த நம்பர்ல யாருக்காச்சும் இருந்ததுன்னா ஓகே சொல்லுங்க. ரைட்டா? 64 சிறப்பை தரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 73 அதுவும் ஓகே. 73. அடுத்தது 100. ஓகே சார். இதெல்லாம் சூரியனுடைய எண்கள்ல சிறந்த எண்கள். இது இல்லாத எண்கள்ல எதுவோ அதெல்லாம் சிறப்பில்லை. ஓகே சார். ரைட். ஓகேங்களா? ரைட். அடுத்தது சந்திரன். சந்திரன் 2ஆம் நம்பருக்கு உண்டானது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2, 20, 29, 56, 74, 92. ஓகே சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய எண் 3ஆம் எண். இதுல 12, 30, 39, 66, 84, 93. அடுத்தது ராகு. ராகுல 4, 22, 85. 22ஆம் நம்பர் அட்ஜெக்ட் இருக்காங்க ஐயா. 22. சரி. 4, 22, 85. 5ஆம் நம்பர் 14, 32, 41, 68, 77, 95. இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இது முடிச்சிட்டு நான் சொல்லிடுறேன். அடுத்தது சுக்கிரன். 6, 33, 42, 51, 60, 87. ஓகே சார். கேது 7. 16. இன்னைக்கு டோட்டல் நம்பர் என்ன? 16. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். 16, 52, 79, 88, 97. ஓகே சார். அடுத்து சனி 8. சனி பகவான் 8, 17, 26, 80, 89. ஓகே சார். அடுத்து செவ்வாய் 36 9 நம்பர் 36, 45, 54, 72, 90, 99. சிறப்பு சார். ஐயா நல்ல எண்கள் மட்டும் கொடுத்துட்டேன். இது வந்து என்னன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன். பட் ஆனா இது எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ 79, 97 ஒரே மாதிரியான அமைப்பா வருமா? அங்க நல்ல நம்பரா இருக்கு. கரெக்டா இல்லையா? ஓகே சார். 79ங்கிறது ஒரு வேலை செய்யும், 97ங்கிறது வேற வேலை செய்யும். பலன் மாறும். இப்ப பெண்களுக்கு நாம என்ன சொல்றோம்? செவ்வாய் அதிகமா இருந்ததுன்னா அவங்க அதிகாரம் பண்ணுவாங்கன்னு சொல்றோம். சொல்லுவாமா இல்லையா? அப்போ பெண்களுடைய எண்கள்ல 9 வரவே கூடாது முதல்ல. இப்ப ஜாதகர் யாரு? முதல் நம்பர் தான் நம்ம சொல்றோம். அப்போ 9ங்கிற நம்பர் ஆல்ரெடி அவங்க வந்து பெண்களே சக்தி. கரெக்டா? பெண்களே என்ன? சக்தியின் சொரூபம்.
செவ்வாயினுடைய வீரம். கரெக்டா இருக்கா? அம்மன் தானே பையனுக்கு முருகனுக்கு வேல் கொடுத்தாங்க. கரெக்டா இல்லையா? அந்த சக்தியை கொடுத்ததே பெண் தெய்வம் தானே, பார்வதி அம்மா. அப்போ அவங்களே அந்த 9 வச்சா இன்னும் ஆக்ரோஷமா தானே இருப்பாங்க. எப்படி? அப்போ பெண்கள் என்பவர்கள் எப்பவுமே சந்திரனையும் சுக்கிரனையும் போலதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எல்லாரும். கரெக்டா இல்லையா? பெண்மை என்றாலே மென்மை, அன்பு, பாசம் இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா நாம இந்த இடத்துல செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்க கோபப்படும் போது என்ன பண்ணுவாங்க, ஏமா ஒரு பெண் இப்படி பேசுற அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? ரொம்ப பேசினா என்ன சொல்றோம்? அப்ப 2ல செவ்வாய் இருந்தா தான் பேசுவாங்கன்னு நாம சொல்றோம். கரெக்டா இல்லையா? அப்போ செவ்வாயை எங்க ஆக்டிவேட் பண்ணணும், எங்க ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இப்ப ஐயா 92 சொன்னாரு. நீங்க நல்லா பாருங்க, அவர் தொழில் என்ன சொன்னாரு? எலக்ட்ரீஷியன் சொல்லிட்டாரா? எலக்ட்ரிக்கல் ஒர்க் சொல்லிட்டாரா? அப்ப செவ்வாய் வேலை செய்யுதா இல்லையா? சந்திரன் என்பது என்ன? வீடு, கட்டிடங்கள். கரெக்டா? அப்ப கான்ட்ராக்ட் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அவருடைய ஜாதகத்திலையும் சந்திரன செவ்வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பக்காவா அமைஞ்சிடாது. சந்திர மங்கள யோகம் சொல்லிடும் இல்லையா? கரெக்ட். சந்திரன் செவ்வாய் சேர்க்கைதான் இருக்குங்கய்யா. பாத்தீங்களா? அப்ப அது தானா வேலை செய்யுதா இல்லையா? இயற்கையாவே அவருக்கு கிடைச்சதுதானே அந்த நம்பர். அவர் ஒண்ணு கருணநாதனே சந்திரன் தான். சிறப்பு சிறப்பு சிறப்புங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில சந்தோஷமான குழந்தைகள் இருக்காங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு. ரொம்ப நன்றி. ஃபீட்பேக் கொடுக்கறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஜாதகம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. போன் நம்பர் சொல்லிருங்க எல்லாத்துக்கும். ரைட். என்னுடைய போன் நம்பர் வந்துங்க ஐயா 93 85 99 8764. இன்னொரு எண் இருக்கு 95 140 84 164. சிறப்பு சார். ஐயா இது 2 நம்பருமே என்னுடைய நம்பர் தான். வாட்ஸ்அப் வந்து 9385ல இருக்கும். சரிங்களா? இப்ப நாம ஏன் இந்த விஷயத்த பேசுறோம்னா, ராஜசேகர் ஐயாட்ட நான் படிச்சு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அவர் கூடவே இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது ஒரு 1.5 வருஷமா. ஐயா கிட்ட குரு மூலமாகவே சில விஷயங்களை, நுணுக்கங்களை கண்டுகிட்டோம். இதுல வந்து இந்த எண்களை வச்சு நீங்க வாஸ்து கூட பண்ணலாம். பாசிட்டிவ் எண்கள் தான், இங்க ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. நெகட்டிவ் எண்களை விட்டுட்டு பாசிட்டிவ் எண்களை பயன்படுத்துறோம், வேற ஒண்ணும் இல்லை. இதைய எல்லாமே இப்ப நான் கொடுத்துட்டேன் நல்ல எண்கள். ஆனா அந்த நல்ல எண்கள்ல உங்க லக்ன ரீதியாக நம்ம பலனை மாத்திரமா இல்லையா? நம்ம லக்னத்திற்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் வேலை செய்யும். எண்களினுடைய அடிப்படையில இன்னொரு வகுப்பும் போடலாம் சார். ஏன்னா இப்ப டைமும் வேற ஆயிடுச்சு. அதனால இன்னொரு வகுப்பும் போடுவோம். அதுல நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம்னு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வாங்க. நிகழ்வாக அடுத்தது நன்றி உரையை வழங்க எனது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜோதிட தென்றல் திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 110வது நாள். ஐயா கூறியது போல 110 கூட்டுத்தொகை 2 என்பது சந்திரன். இன்று திங்கட்கிழமை. மேலும் 110 தனியாக எழுதினால் 11 அதாவது மனித வாழ்க்கையில் எண். இந்த மனித வாழ்க்கையில் எண் இதற்கு 11 எழுத்துக்கள் கொண்டது. மேலும் 2 என்பது சந்திரன். சந்திரன் என்றால் வெள்ளை அதாவது பால் நிறம் வெள்ளை. பசு பால் தரும். எனவே பசுபதி ஐயா வருகை இன்று. மேலும் ஐயா உடைய தலையும் ஐயா வெள்ளை நிறம்தான். ஐயா மனசும் வெள்ளைதான். ஐயா ரூம் முழுதும் வெள்ளைதான். பொட்டும் வெள்ளைதான். பற்களும் வெள்ளைதான். 20/4/2026 கூட்டுத்தொகை 16. சித்திரை 7, இதுவும் 7. அப்ப 7 என்பது கேது என்றால் ஜோதிடம். மேலும் 20ஆம் தேதி என்பது சுக்கிரனுடைய திசா வருடம். இந்த கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் 20 பேருக்கு மேல் பங்கேற்றுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில். மேலும் இன்று சதுர்த்தி என்பது 4. சித்திரை
சித்திரை என்பது எழுத்துக்கு மாதத்துக்கு 4 எழுத்து வருகிறது. பராபவ வருடத்துக்கு 4 எழுத்து வருகிறது. பசுபதிக்கு 4 எழுத்து வருகிறது. ரோகிணி நட்சத்திரம் இன்று அதுவும் 4வது நட்சத்திரம். மொத்தத்தில் 4 முறை வந்த நாள் ராகு. ராகு என்பது பிரம்மாண்டம். ஐயாவுடைய வகுப்பு இன்று பிரம்மாண்டம். ராகு என்றால் பாம்பு. இன்று ரோகிணி நட்சத்திரம், அதாவது ஆண் நாகம். மேலும் ரோகிணி நட்சத்திரம் என்பது புதனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். புதன் என்றால் இரட்டை. எனவேதான் ஐயாவுடைய ஐடியில் 2 முறை 4 வந்துள்ளது. அதாவது 464 பசுபதி 2 முறை 4 வந்துள்ளது. மேலும் இரட்டை என்பது கே பசுபதி. எனவே கே என்று அது 2 முறை வந்துள்ளது. மேலும் இன்று நாமயோகம் சோபனம், அதாவது சோபனம் என்றால் நலம். இதனுடைய யோகி சூரியன். சூரியன் என்றால் உத்திரம், அதாவது சூரியன் உத்திரம் சாரம். உத்திரம் என்பது சூரியன். சூரியன் என்றால் கண்ணாடி. ஐயா கண்ணாடியுடன் வந்துள்ளார். மேலும் அவயோகி சனி உத்திரட்டாதி. சனி பகவானுடைய நிறம் கருநீலம். ஐயாவுடைய பேனா கருநீளத்தில் கொண்டு வந்துள்ளார். மேலும் இன்று அதாவது நாமயோகம் சோபனம் என்பது 5வது நாமயோகம். 5 என்றால் புதன். புதன் என்றால் ஜோதிடம். சென்னிமலை என்னும் ஊருக்கு 5 எழுத்து கொண்டது. திருவுருள் எண்ணுக்கு 5 எழுத்து கொண்டது. மேலும் இன்று கரணம் பத்திரை கரணம், அதாவது கோழி. அதாவது பத்திரையுடைய கரணமுடைய கோழி மற்றும் கற்பூரத்தை குறிக்கும். வெள்ளை நிறத்தில், அதாவது கற்பூரம் வெள்ளை நிறத்தில் இருக்கும். எனவேதான் ஐயாவும் வெள்ளை மனதுடன் உள்ளார். மேலும் இன்று அதாவது ஈரோடு என்னும் எழுத்து 3 எழுத்து கொண்டது. குருவுடைய எழுத்து 3. இன்றைய குரு ஐயா தான். மேலும் ஈரோடு என்பது மஞ்சள், அதாவது குருவுடைய ஊர் மஞ்சள் என்று சொல்லுவார்கள். எனவேதான் குருவுடைய ஊரே ஈரோடு தான். மேலும் இன்று சந்திராஷ்டமம் சுவாதி என்பது 15வது நட்சத்திரம். இதை கூட்டினால் 6. எனவே சுக்கிரனுடைய அமைப்பு. மேலும் சுவாதி என்பது ராகு. சுவாதி என்பது தேன் குறிக்கும். தேன் மூலம் செய்வதுதான் தேன் மிட்டாய். ஐயா தேன் மிட்டாய் கலரில் சட்டை அணிந்து வந்துள்ளார். மேலும் இன்று பசுபதி, அதாவது பசுபதி என்பது 9 எழுத்து கொண்டது. மேலும் இந்த பத்திரை கரணம் என்பது சேவலுடையது. அதாவது 9 என்றால் செவ்வாய் என்பது முருகன். இன்று பத்திரை கரணம். எனவேதான் நவகிரகத்தை வைத்து ஐயா என்று எண்கள் பற்றி கூறினார். மேலும் நட்சத்திர வரிசைப்படி ஆயில்யம் என்பது 9வது நட்சத்திரம். நன்றி விலை கூறும் அடியேனும் ஆயில்யம் நட்சத்திரம். அதே ஆயில்யத்திற்கு 9வது நட்சத்திரம் கேட்டை என்பது ஆண்மான். எனவேதான் பசுபதி ஐயாவின் சட்டை பையில் மான் கொம்பு போன்ற ஒரு லேபிள் உள்ளது. இது இன்று அமிர்த யோகம். எனவே நிகழ்ச்சி அமிர்தம் போல் இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் அமிர்தம் போல் வகுப்பெடுத்த ஐயா அவர்களுக்கு கூட்டமைப்பு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஜோதிட அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த கூட்டமைப்பு கேப்டன் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.